தீப்தி ஜீவன்ஜி அப்படிங்கிற பெண் பல வேதனைகளை கடந்து இப்போ பல சாதனைகளை வந்து இந்தியாவுக்கு வாங்கி தந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய வாரங்கல் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஊர்ல வந்து பிறக்கிறாங்க. இவங்க பிறக்கும் போது இந்த இன்டெலெக்சுவல் டிசார்டர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையோட வந்து பிறக்கிறாங்க. அதனால இவங்க சில பாடி ஷேமிங்க்கு வந்து உட்படுத்தப்படுறாங்க சிலரால. அது யார் யாருன்னு பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஸோ இவங்களை பார்த்து மூஞ்சி என்ன குரங்க மாதிரி இருக்கு, உனக்கு வந்து மூல வளர்ச்சி கிடையாதா, மன வளர்ச்சி கம்மியான்ட்டு ஏகப்பட்ட அந்த நெகட்டிவ் வேர்ட்ஸை வந்து சொல்றாங்க. ஸோ அந்த பெண் கூட யாரையும் சேர விட மாட்டாங்க. அது போன்ற அந்த கஷ்டமான பாதையெல்லாம் கடந்து அந்த பெண் போயிட்டு ஸ்கூல் சேர்ந்த பிறகு அங்க இருக்கக்கூடிய பிடி மாஸ்டர் இந்த பெண் கிட்ட, தீப்தி ஜீவன்ஜி கிட்ட ஒரு திறமையை வந்து பாக்குறாரு. ரன்னிங்ல இவங்க ரொம்ப ஸ்பீடா ஓடக்கூடிய அந்த திறமையை பார்த்து அவங்க பிடி மாஸ்டர் வந்து பர்சனலா தீப்தி ஜீவன்ஜிக்கு வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தீப்தி ஜீவன்ஜி வந்து பல சாதனைகளை பண்ணி இப்போ பாரா ஒலிம்பிக்ஸ்ல வின் பண்ணி இந்தியாவுக்கு வந்து மெடல்களையும் அவார்ட்ஸையும் வாங்கி இந்தியாவுடைய பெயரை வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போறாங்க. ஸோ இப்போ வந்து இந்திய அரசு தீப்தி ஜீவன்ஜியை வந்து கௌரவப்படுத்தணும்னு அர்ஜுனா அவார்டை கொடுத்து கௌரவப்படுத்திருக்காங்க. நிலையில இந்த பாடி ஷேமிங் பண்றவங்க, நெகட்டிவா பேசுறவங்கள வந்து எதால் அடிக்கிறதுனே தெரியாது. சுத்தமா மூல மயிர் இல்லாம எப்பயுமே எதனா ஒன்று பேசிட்டு இருப்பாங்க. சரியான ஒரு ரிவெஞ்ச் என்ன தெரியுமா? ஒருத்தவங்க நம்மள வந்து அடிக்கிறாங்களா, திட்டுறாங்கன்னா திருப்பி அதை வந்து நம்ம அவங்களுக்கு பண்ணிட்டு அது சரியான ரிவெஞ்ச் ஆயிடுது. நம்மளுடைய திறமைகளால நம்ம உயர்ந்து ஒரு இடத்துக்கு போறோம் இல்லையா? ஸோ அப்போ வந்து இவனை போயிட்டு இப்படி சொல்லிட்டோமோ அப்படின்ட்டு அவங்க வந்து வெக்கப்பட்டு முட்டாள்தனம் அப்படின்ட்டு தலை குனிவாங்க. அதுதான் சரியான ஒரு ரிவெஞ்ச். அது போன்ற ஒரு விஷயத்தை தான் தீப்தி ஜீவன்ஜி அவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும்ன்றது வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது.